Ready? Let's go. Lust Flicks. கருப்பு 2026 தமிழ் விமர்சனம். கருப்பு ஒரு சாதாரண மாஸ் படம் அல்ல, சமூக அநீதியையும் கிராமிய தெய்வ நம்பிக்கையையும் கலந்த ஒரு கோட்ரூம் தெய்வீக ஆக்ஷன் டிராமா. சூர்யா நடித்துள்ள சரவணன் என்ற வழக்கறிஞர் கதாபாத்திரம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் மனிதனாக தொடங்கி பின்னர் கருப்பசாமி ஆவியின் சக்தியால் மாற்றமடைகிறான். என்ன வேலை செய்தது? முதல் பாதியில் வரும் நீதிமன்ற காட்சிகள் மிகவும் வலிமையாக இருக்கின்றன. சமூக நீதி, சாதி அடக்குமுறை, அதிகார துஷ்பிரயோகம் போன்ற விஷயங்களை படம் நேராக பேசுகிறது. சூர்யா தனது ஸ்டார் பிரசன்ஸால் பல காட்சிகளை தூக்கிச் செல்கிறார். குறிப்பாக காட் மோட் மாற்றங்களும் கிளைமேக்ஸ் சீன்களும் ரசிகர்களுக்கு உற்சாகம் தரும் வகையில் அமைந்துள்ளன. ஆர்ஜே பாலாஜி வில்லனாக மாறியிருப்பது புதிய அனுபவம். சில இடங்களில் அவர் அமைதியான அச்சத்தை உருவாக்குகிறார். சாய் அப்யங்கர் இசை படத்தின் பெரிய பலம். பின்னணி இசை மற்றும் காட் மோட் பாடல் திரையரங்கில் மாஸ் அனுபவத்தை தருகிறது. என்ன குறை? இரண்டாம் பாதியில் படம் முழுக்க தெய்வீக ஆக்ஷனில் மூழ்கிவிடுகிறது. ஆரம்பத்தில் இருந்த உணர்ச்சி மற்றும் லாஜிக் மெதுவாக குறைகிறது. ட்ரிஷா கிருஷ்ணன் கதாபாத்திரத்திற்கு அதிக ஆழம் இல்லை. சில இடங்களில் வெறும் ஆதரவு கதாபாத்திரமாக மட்டுமே தெரிகிறார். ரசிகர் சேவைக்காக சேர்க்கப்பட்ட சில காட்சிகள் கதையின் ஓட்டத்தை பாதிக்கின்றன. மொத்தமாக கருப்பு ஒரு முழுமையான சிறந்த படம் அல்ல, ஆனால் மக்கள் நீதிக்காக தெய்வம் இறங்கும் என்ற கருத்தை மாஸ் கமர்ஷியல் முறையில் சொல்ல முயற்சித்திருப்பது பாராட்டத்தக்கது. முதல் பாதி மிகவும் வலிமையானது. இரண்டாம் பாதி அதிகமாக மாஸ் மோட் செல்லும்போது படம் சற்று தொடுமாறுகிறது. மாஸ் சூர்யா ரசிகர்களுக்கும் சமூக பின்னணியுடன் கூடிய ஆக்ஷன் படங்களை விரும்புபவர்களுக்கும் இது ஒரு நல்ல திரையரங்க அனுபவம். So guys, that's my review of கருப்பு. உங்களுக்கு படம் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் பெட்டரா இல்ல ஃபுல் மாஸ் காட் மோட் ஒர்க் ஆனதா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.